Hi all, welcome back to Nishi Princess channel. Good morning and happy Sunday. இன்னைக்கு சண்டே என்ன vlog அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ குக்கிங் எல்லாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு. ஸோ ஆஃப்டர் எ லாங் டைம் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா சிக் ஆனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் நான் வெளியில எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகல. வீட்டு விட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து வீடு, ஸோ நியர்பை எங்கேயாவது டெம்பிள்ஸ் இல்லை கடை, இந்த மாதிரி தாங்க நான் இதுவரையும் போயிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் என்னோட ஒர்க் பண்ண கொலீக் ஃப்ரெண்டு பிரதருக்கு இன்னைக்கு வந்துட்டு கல்யாணம். ஸோ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் வந்துட்டு என்ன சொன்னேன்னா என் வீட்டுக்கார்கிட்ட, ஏன்னா அவருக்குமே ரொம்ப தெரிஞ்சவங்க தான், அதனால நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ எங்க கல்யாணம் கேட்டதுனால நியர்பை, ஸோ எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படிதான் இருக்கும். அதனால வந்துட்டு நீயே போயிட்டு வந்துரு, ஒரு 1 ஹவர்ல போயிட்டு வர முடியுமா, போயிட்டு வந்துரு, ஏன்னா பாப்பா வந்துட்டு சிக்கா இருக்கான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு நீயே போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. ஸோ ரியலி வர் சர்ப்ரைஸ். அவர் என்ன வெளியில வந்துட்டு குழந்தைய விட்டுட்டு எங்கேயுமே நீ போக கூடாது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆஃப்டர் 2.5 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஸோ காலையில பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்காருக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், நிஷிதாக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணிருக்கேன்றதை காட்டுறவாங்க. ஸோ இட்லி செஞ்சுட்டேன், இப்போதான் செஞ்சு ஹாட் பேக்ல போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்துட்டு சாம்பார், இது வந்துட்டு சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். அப்புறமா வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு இங்கே கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, குக்கிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் சக்ஷன் பண்ணி முடித்தேன். ஸோ சக்ஷன் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சு தான் ஃபீட் கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக ஆறுறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ கெட் ரெடி வித் மீ. ஸோ நான் வந்துட்டு இப்படி இருக்கேன். ஸோ எப்படி ரெடி ஆகி இந்த கல்யாணத்துக்கு நான் போறேன்றத பார்க்கலாமா? ஸோ இந்த புடவை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஓ சிம்பிளாக சுடிதார்லேயே போகலான்னு தான் நினைச்சேன். பட் அம்மா வந்துட்டு எல்லா சாரீஸும் வந்துட்டு பூட்டி வச்சுக்க போறீங்களா, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு தான் கட்ட போறீங்க, நீங்களும் அதுவும் வெளியில எப்பயுமே நீ போயிட்டே இல்லை, ஸோ சாரியே கட்டு அப்படின்னு சொன்னதுனால ஸோ இந்த சாரீ தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது கூட என்னென்ன ஆக்சசரிஸ் எப்படி ரெடி ஆகுறன்றது பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரெடி ஆகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சசரிஸ் எதுவும் போடல, பட் ஆனால் சிம்பிள் மேக்கப் இவ்வளோதான் மேக்கப் பண்ணியிருக்கிறது. ஜஸ்ட் ஒரு க்ரீம் அண்ட் லிப் பாம், ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் குங்குமம், இவ்வளோதான் சிம்பிளான மேக்கப். ஸோ இதுதான் என்னோட சாரீ. இப்படி தான் நான் இன்னைக்கு ரெடி ஆயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஜுவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் கிளம்புறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலாக நானுமே எங்கள் அம்மாவுமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். என் தங்கச்சிக்குமே பிரதர் வந்துட்டு ஃப்ரெண்டு தான், ஆனால் தங்கச்சி வர முடியாத காரணத்தினால அம்மா என் கூட வந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே இதுதான் ஃபைனல் லுக், ரெடி ஆகிருக்கோம். ஸோ கல்யாண மண்டபத்தில் போயிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் லேட்டு. ஸோ எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஒர்க்லேருந்து வந்தது லேட் ஆனதுனால நான் லேட்டாக தான் போயிட்டுருக்கேன். முகூர்த்தம் முடிஞ்சிருதா என்னன்னு தெரியல. ஸோ நான் மண்டபத்துக்கு போய் மிச்சம் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ இதுதாங்க மண்டபம். நான் சொன்ன மாதிரியே கல்யாணம் முடிஞ்சு தாங்க நான் மண்டபத்துக்கு வந்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நானும் அம்மாவும் அப்போதான் வந்து ரீச் ஆகணும். ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து பிரதருக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சி நான் வந்தேன். ஸோ அப்போ தான் பிரதர் வந்துட்டு மாலை மாற்றுறது, அதுக்கப்புறமா வெளியில் கோயிலுக்கு போகிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மீன்மைல் வந்துட்டு நம்ம மண்டபத்தில் எப்படி இருக்குது, மண்டபம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நானும். ஸோ வந்ததுக்கு என்னோட ஆஃபீஸ் கொலீக்ஸ் ஒரு 2-3 பேரை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ எல்லாருமே என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரதர் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா நானும் அம்மாவும் வந்துட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க இன்னுமே சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. பட் ஆனாலுமே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. எனக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால நான் பிரதருக்கு விஷ் பண்ணிட்டு நானும் அம்மாவும் விஷ் பண்ணிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கோம் பாருங்க. ஸோ ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி காலையிலேயே ரொம்ப நாள் கழிச்சு இதுதான் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எஸ்பெஷலி அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வெளியில வர்றதே லைக் ரொம்பவே ஹாப்பியா இருந்தது எனக்கு.
ஸோ ஃபைனலி ஒரு லாஸ்ட் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருகனோட கோவில். ஸோ ரொம்ப பழமையான கோயில். இவ்வளோ தூரம் வந்து ஸோ கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறந்திருந்தது. ரொம்ப க்ரௌடியாக இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து சாமியை பார்க்காம போகக்கூடாது வாமான்னு சொல்லிட்டு அம்மாவே கூப்பிட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி ஒன்று குடித்தோம். ஸோ குடிச்சிட்டு நான் மெட்ரோவில் வந்துட்டு ஏறிட்டேன். ஸோ மெட்ரோவில் ஏறி எக்ஸ்லேட்டரில் போயிட்டுருக்கோம் நானும் அம்மாவும். அப்படியே மேலே வந்து பார்த்தா டிக்கெட் கவுண்டரில் இவ்வளோ க்ரௌடு. எவனுக்கு இவ்வளோலாம் பேஷண்ட் இல்லை. நான் வேறு சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிங் பிளேஸ். ஸோ இவ்வளோ பேர் வந்துட்டு ட்ரெயினுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற ஆப்போசிட் சைடில் தான் ரொம்பவே க்ரௌடியாக இருந்தது. ஸோ இன்னும் ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்ததுனால நானும் அம்மாவும் வந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ட்ரெயினில் ஏறியாச்சு. என்ன அல்சூர்லேருந்து நான் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ட்ரெயினில் வந்துட்டு 7 minutes மட்டும்தான். ஸோ 7 minutesல இந்த ஜேர்னி ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் ஜஸ்ட் ட்ராவலிங் இன் த ட்ரெயின் வித் அம்மா. ஸோ ஒர்க் போகும்போது நாங்கள் ட்ராவல் பண்ண வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா பாப்பா ஹேர் கட் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன் நான் 2 o'clock. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12:31 வந்துட்டு வீடு ரீச் ஆயிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபீடெல்லாம் கொடுத்துட்டேன். கரெக்டாக ஃபீடு கொடுத்து முடிச்ச டைமில் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டோம். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு செம்ம வேலை. ஸோ அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி பாப்பாவுக்கு வந்துட்டு தலைக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி பாப்பாவுக்கு ரெடி பண்ணி திருப்பியும் பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபீடு கொடுத்துட்டு ஸோ செம்ம வந்துட்டு ரெஸ்டே இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு சண்டே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. See you next video. டாடா, bye bye.